தையல் மிஷன். இதன் ஆசிரியர் இவான் கோம்ஸ். அங்கு மனிதனை தூங்காது விழிக்க வைத்திருக்க ஒருவித சந்தடியும் கிடையாது. இருந்தாலும் அந்த சிறிய கட்டிலில் சுருண்டு முடங்கிக் கொண்டு நெடுநேரமாக நிசப்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். வீட்டில் அவனை தவிர அவனது 2 பெண் பிள்ளைகள்தான். அவர்கள் படுக்கச் சென்று நெடுநேரமாகிவிட்டது. வெளியே ஒரு நாட்டிய கச்சேரிக்கு சென்றுவிட்டு திரும்பி மெதுவாக மெத்தைக்கு போவது கேட்டது. வீட்டுக்குள் வந்ததும் என்றும் கேட்கக்கூடிய குசுகுசு பேச்சும் கிளக் என்ற சிரிப்பு ஒலியும் கேட்கவில்லை. ஒரு பேச்சும் இல்லாது வெளிக்கதவை தாளிட்டு சென்றனர். பனி உறை மாதிரி நிசப்தம் கவிந்தது. உடம்பு துருதுருவென்றதால் உருண்டு புரண்டு படுத்தான். ஆனால் மனது மட்டிலும் ஒரே விஷயத்தில் கவிந்தது. தனது மனைவியை பற்றி அன்று நினைத்து கொண்டிராவிட்டால் அதை பொறுக்க முடிந்திருக்காது. ஆனால் அவன் மனது லூயிசாவை கண்டிப்பாக அகற்றியது. அவளது உருவத்தையும் நினைவிற்கு கொண்டு வருவதையும் தடுத்தது. அவள் இறந்ததனால் ஏற்பட்ட வருத்தத்தை மறக்கவே அவள் உபயோகித்து வந்த தையல் மிஷினை யாரிடம் கொடுப்பது என்று ஆலோசிக்க ஆரம்பித்தான். சின்ன விஷயம்தான். ஆனால் அவன் ஒரு திடமான முடிவிற்கு வந்தான். என் சகோதரியின் தையல் மிஷன், அதை எனக்கு தர வேண்டும் என்று மின்னா கேட்டாள். அவன் கொடுக்க மறுத்துவிட்டான். தனது முடிவை மாற்றுவதாக அவனுக்கு எண்ணமில்லை. ஆனால் அவன் மணக்கண் முன்பு மின்னா வந்து மிஷினை கேட்டுக்கொண்டிருப்பது போன்ற உருவெடுத்த தோற்றம் நிரந்தரமாக இருந்து வந்தது. அதை அவனால் அகற்ற முடியவில்லை. அன்று பிற்பகல் அவள் தன்னிடம் எதிர்பட்ட மாதிரி தோன்றியது. அழுது அழுது சிவந்த கண்களும் நனைந்த கைக்குட்டையும் சகோதரியின் பிரிவால் ஏற்பட்ட துயரத்தை குறித்தன. இருந்தாலும் தையல் மிஷின் வேண்டும் என்று அவளால் கேட்க முடிந்தது. இந்த வேண்டுகோள் அவனை திடுக்கிட வைத்தது, வெறுப்பை ஊட்டியது. மரணத்திற்கு முன் சாமானை பங்கு போட வந்துவிட்டது மட்டுமல்ல, வேறு ஒரு காரணமும் உண்டு. அப்பொழுதுதான் ஹாலிற்குள் நுழைந்து சாவியை பையுக்குள் போட்டான். ஏதோ சப்தம் கேட்டு அது வந்த திசையை நோக்கினான். எப்பொழுதும் மிஷின் சப்தம் கேட்டு பழக்கம். அன்றும் கேட்பது போல பிரம்மை ஏற்பட்டது. கேட்க இயலாத நிசப்தத்தில் வெகு நேரம் ஆழ்ந்திருந்த பின் தான் மின்னா எதிரில் இருப்பதாக உணர்ந்தான். எப்பொழுதும் போல் அவனை கண்டதும் விலகி போகாமல் சுவரில் சாய்ந்த வண்ணம் ஒதுங்கி நின்றாள். அவள் ஏதோ சொல்லப் போகிறாள் என்று எதிர்பார்த்தான். அவள் உடையை விட அவள் மனதில் இருப்பது அவ்வளவு கனமா, வார்த்தையும் அவள் தலையணியும் அவளை அழுத்தியது போல பேசினாள். அம்மாதிரி மிஷின் வேண்டும் என்று கேட்கும்போது அதை யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்று நீ நினைப்பாயோ என்று அப்பொழுது கேட்டாள். வெடுக்கென்று ஏன் அதை நாங்கள் கொடுத்து விட வேண்டும் என்று கேட்ட மாதிரி மறுபடியும் இப்பொழுது கேட்டுக்கொண்டான். அச்சமயம் அவள் குறிப்பிட்ட அது என்னவென்று கூட வினவவில்லை. வெடுக்கென்று பதிலை கேட்டவுடன் குழப்பமடைந்து பின்னடைந்த பொழுது சுவரின் பக்கம் நிற்காவிட்டால் நழுவி விழுந்திருப்பாள். அவள் உபச்சாரமாக மன்னிப்பு கேட்பது போல் இந்த காலத்து பெண்கள் தையல் மிஷினை தொடமாட்டார்கள் என்று நினைத்தேன் என்று சொன்னாள். அந்த நிமிஷத்திலும் தன் மகள் லாரன்ஸ் பணம் இல்லாததால் தான் மிஷின் வாங்காது சும்மா இருக்கிறாள் என்று அவளுக்கே தெரியும். அவளை இடைமறித்து லூயிசா மிஷின் 20 வருஷ காலமாகவே இருந்து வருகிறது. இனியும் அப்படித்தான் என்று பதிலளித்து விட்டான். பெண்கள் உபயோகித்தார்களோ என்னவோ, அவர்களுடைய உடைகள் எல்லாம் அவர்கள் பிறந்தது முதல் அதில்தான் தைக்கப்பட்டன. அவள் மொட்ட முழுக்கென்று சொன்ன மாதிரி அதை தொலைத்து விடுவதற்கான நினைப்பே கிடையாது. அதை பற்றி ஒரு பாசம் வளர்ந்திருக்கிறது. மின்னா தலையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு நழுவிவிட்டாள். அந்த மாதிரி நினைக்கவில்லை என்று ஏதோ புறுபுறுத்து கொண்டு வெளிக்கதவை வார்த்தைகளை முடிக்கும் முன் அடைத்து கொண்டு போய்விட்டாள்.
அவள் போய் நெடுநேரமான பின்னும் வார்த்தைகள் ஆகாயத்தில் ஒலித்துக் கொண்டிருந்தன. அவன் அவற்றை கேட்டபடி நின்றிருந்தான். அவளுக்கு அந்த நினைப்பு இல்லை. அவள் உபச்சாரமாக மன்னிப்பு கேட்டது, அவ்வளவுதான். அது அவனுக்கு பிடிக்கவில்லை. அந்த தையல் மிஷினை பற்றி அவர்கள் பெரிதாக நினைப்பார்கள் என்று அவள் கருதவில்லை. அதுதான் அவள் வாக்கியத்தின் முடிவு. அதுவும் அங்கு கேட்பது போல் இருந்தது. அவளது பெட்டிக்குள் நெடுங்காலம் கிடந்து பின் உடுக்கப்பட்ட உடை போல் கமழ்ந்தது. அவன் அதை ஒரு பெரிய விஷயமாக கருதுவான் என்று ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் படுக்கையில் புரண்டு புரண்டு அந்த நினைவை மனதை விட்டு அகற்ற முடியவில்லை. அன்று பிற்பகல் கேட்ட மாதிரி அப்பொழுதும் எந்திரத்தின் ரீங்காரத்தை கேட்டான். அது இயற்கையான சப்தம் போல் கேட்கவில்லை. சப்தத்தின் ஞாபகம் போல் நினைவில் ஒலித்துக் கொண்டிருந்தது. அதனுடன் லூயிசாவின் குரல் போன்ற அவளது சகோதரி மின்னாவின் குரலும் படபடத்தது. ஆனால் அதிக சப்தம் இல்லாது கேட்டது. அவர்கள் இருவரும் கோழை உள்ளம் படைத்திருந்ததனாலும் சிறுமை நினைவு தெளிவாக படைத்திருந்தனாலும் படபடவென்று துரிதமாக பேசினார்கள். தாங்கள் சொல்வதெல்லாம் மற்றவர்கள் முக்கியம் என்று கருத கேட்பார்கள் என்று அவர்கள் உணரவில்லை. இதனால் பாதியிலேயே தைரியத்தை இழந்து அப்படி நினைக்கவில்லை. பெண்கள் ஒரு நாளும் என்று விட்டு விடுவார்கள். ஆனால் அவன் பெண்கள் ஒரு நாளும் தையல் வேலை செய்ய மாட்டார்கள். அவர்கள் குடும்ப வேலையில் கவனம் இல்லாது ஆசை இல்லாது இருப்பது அவனுக்கு திருப்தி அளித்தது. அவர்கள் ஒரு நாளும் தையல் வேலை செய்ய மாட்டார்கள். ஏழை புருஷர்களை மணந்து கொண்டு ஒரு மந்தை பிள்ளைகளை பெறமாட்டார்கள். லூயிசாவும் அவர்களது இக்குணத்தை தட்டி திருத்தாது வளருவதற்கு ஒத்தாசை செய்ததுதான் ஆச்சரியம். அவர்கள் காலேஜுக்கு போய் வருவதற்கான வசதிகள் எல்லாம் செய்து வீட்டு வேலைகளை அவர்கள் மீது சுமத்தவில்லை. நல்ல மாணவிகளாக முன்னுக்கு வந்து அவளுக்கு திருப்தி அளித்தார்கள். அவர்கள் ஒரு பாடத்தை நன்றாக படித்து அது பாண்டித்யம் பெற்று வருகின்றனர். இனி அவர்கள் ஒருவருடைய கை எதிர்பார்த்து பிழைக்க வேண்டாம். மேலும் அவர்கள் புத்தகங்களை மொன்னை உருப்போடும் புத்தக புழுக்கள் அல்ல. வெளியில் ஓடி ஆடி திரிந்து அனுபவிக்கின்றனர். என்ன நடந்தாலும் அவர்கள் ஒருவருடைய தயவை பார்க்காது சுகமாக ஜீவனம் செய்வார்கள் என்பது அவனுக்கு திட்டம். தன்னை போல் லட்சியத்தை கட்டிக்கொண்டு விலை போகாத புத்தகங்களை எழுதி குவிக்க மாட்டார்கள். ஆனால் அதற்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்று உருவழியான மின்னாவுடன் கோபமாக சொன்னான். அவனுக்கு மிஷினை கொடுத்துவிட வேண்டும் என்ற நினைப்பே கிடையாது. வெளியில் திறந்த ஜன்னல் புறத்தின் மரக்கிளைகள் சலசலத்தன. வெளியே ஒரு விளக்கின் மஞ்சள் ஒளி. அந்த அசையும் இலை குவில்கள் மின்னாவை போல் தெரிந்தது. அவளது விசித்திர தலையணியுடன் குருவி மாதிரி தெரிந்தது. மெதுவாக அவளது கருப்பு தலையணி அவள் அறையின் இருள் கவிழ்ந்த முகடு ஆயிற்று. கண்களை துடைத்துக் கொண்டு இருளில் மறையும் பிரம்மையை தேடினான். அன்று மதியானம் அவள் ஓடியது போல் அதுவும் மறைந்துவிட்டது. அவனாக மறக்க முடியாத பல விஷயங்கள் மனதை கவ்வின. அவளது சூசனை வார்த்தைகள், அந்த மிஷினின் ரீங்காரத்துடன் ஒட்டி வரும் அந்த வார்த்தைகள், அவை அவன் காதில் ஒலித்தன. அவை கேட்கவில்லை என்று அவனுக்கு நிச்சயமாக தெரியும். இந்த வித்தியாசத்தை அவன் உணர்ந்தான். ஆனால் சப்தத்தை ஒழிக்க இவ்வித்தியாசம் பயன்படவில்லை. அது அம்மாதிரி கேட்கவில்லை என்று அவனால் நிச்சயம் செய்ய முடியவில்லை. அடுத்த அறையில் யாரோ மிஷினை உபயோகிப்பது போல் நிச்சயமாக தெரிந்தது. அதில் சந்தேகமில்லை. நம்பிக்கையற்ற செவிகளுக்கு உண்மையை எடுத்து காண்பிப்பது போல் எழுந்து படுக்கை மீது உட்கார்ந்தான். கண்களை மூடியவன் தனது உணர்வு முழுவதையும் செவியின் செயலில் நிறுத்தினான். அவனது உணர்வு புலன் முழுவதும் பரிபூரணமாக சங்கின் உள் வளைவுகள் போன்ற காதின் சுழிப்பு முனையான கேந்திர ஸ்தானத்தில் நிலைத்தது. அப்பொழுது
உயிர் நீங்கினால் அது செவியின் வழியாகவே வெளிப்பட வேண்டும் என்று அவன் நினைத்தான். இவ்வாறு கேட்பில் லைத்த அவனது செவிகள் இயற்கையாக உண்மையாக கேட்கும் சத்தத்தை பிரித்து உணர்ந்தது. ஜன்னலுக்கு வெளியே கேட்கும் மரக்கிளைகளின் சலசலப்பு, பின் உள்வீட்டில் கேட்கும் சிறு சிறு சத்தங்கள், நடுநிசைக்கு அப்புறம் வீட்டில் எல்லோரும் படுத்த பின்பும் வீடு நிசப்தமாக இருப்பதில்லை. வீட்டில் தட்டுமுட்டுகள், சுவர்கள் மெதுவாக அசைகின்றன. ஏதோ ஒரு பிரம்மாண்டமான பிராணி தனது தூக்கத்தில் ஏற்பட்ட கனவுகளில் உதறிக்கொள்வது போல. வீட்டினுள் அவனுக்கு ஒன்றும் கேட்கவில்லை. நிசப்தம் அவனது காதுகளில் பஞ்சு வைத்து அடைத்தது போல் அவனை செவிடாக்கியது. திடீரென்று காது செவிடாகிவிட்டதோ என்ற சந்தேகம். விரல்களை சுடுக்குவிட்டு பார்த்து கொண்டான். அமைதியான இரவில் படுக்கையில் உட்கார்ந்து சுடுக்குவிட்டு கொண்டிருப்பதும் விசித்திர அனுபவம்தானே. அந்த செயலில் ஒரு சூட்சும அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அச்சமயத்தில் அது என்னவென்று அவனுக்கு நினைவுக்கு வரவில்லை. ஒருவரை துச்சமாக கருதுவதற்கா? அச்சமிக்ஞை எதுவென்று தெரியவில்லை. ஆமாம், அறையில் ஒருவரும் இல்லை. தையல் மிஷினின் மேல் பாகத்தை மரப்பெட்டி மூடியிருந்தது. அதன் சக்கரமும் பாதமும் அசைவற்று நின்றன. அவ்விடத்தில் லூயிசாவின் உருவத்தை சிருஷ்டித்து நிறுத்த அவனால் முடியவில்லை. பல வருஷங்களாக அவளை பற்றி சிந்தனை செய்யாது அவளது பணிவிடைகளை ஏற்றதின் பயனாக இருக்கலாம். தன் மனைவி வேறு குணம் படைத்தவளாக இருந்திருக்க வேண்டும் என்று அவன் சில சமயங்களில் ஆசை கொண்டதும் உண்டு. அதை அவனால் மறுக்க முடியவில்லை. எந்த கணவன்தான் அவ்விதமாக நினைக்காமல் இருக்கிறான்? அதனால் ஆசையில்லை என்று கூறிவிடலாகாது. லூயிசா எவ்வளவு பாசத்தை வைத்திருந்தாலும் அவளது தனிமையை உணர்ந்திருப்பான். அவனுக்கு தன் புத்தகங்களை பற்றி அவளுடன் விவாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் அவளது ஆசையில் பிறந்த மரியாதை அவற்றில் உள்ள குணங்களை மறைத்துவிட்டது. மரியாதை என்பதை ஒப்புக்கொள்ளதான் வேண்டும். ஆனால் அறியாமையினால் பிறந்த மரியாதை. வீட்டின் முற்றத்தில் சாயங்காலங்களில் உட்கார்ந்து கொண்டு பூவேலைகள் சிறிது செய்வதில் தடை ஒன்றுமில்லை. அதில் என்ன தவறு இருக்கிறது? மிகவும் சங்கோஜ பிராணிதான். தையல்காரியை கல்யாணம் செய்து கொண்டதாக வருந்துவான். எப்பொழுதும் வீட்டில் வேடிக்கையாய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வீட்டின் முன்னால் போர்டு ஒன்றுதான் போடவில்லை என்று அவளை கேலி செய்வது வழக்கம். அதெல்லாம் அசட்டுத்தனம். அவளுக்கு துண்டு துணிகளை எல்லாம் சேர்த்து தைத்து உபயோகமாக்கும் திறமை இருந்தது. ஆனால் அவள் தனக்கென்று ஒன்றும் தைத்துக் கொள்வதில்லை. அவள் தனக்கென்று ஏதாவது தைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்காததால் கடைசியாக இவளுக்கு உடை அணிவிக்க பெட்டிகளை கிளறி பார்த்தும் ஒன்றாவது அவளுக்கு ஏற்றதாக இல்லை. அதை நினைத்து எல்லோரும் அழுதார்கள். பெண்களும் தங்கள் குற்றமல்ல என்று சொல்லி எழுதார்கள். அது யாருடைய குற்றம்? அவளுடையதுதான் என்று அவர்களை அன்று சமாதானம் படுத்தினான். ஆனால் அவனை யாரோ தோலை பிடித்து அழுத்தி பிரக்னை உலகில் இருத்துவதாக தோன்றியது. மெதுவாக சக்கரங்கள் சுழன்றன. மிஷினின் பாத குருடு மேலும் கீழுமாக அமுங்கியது. நூல் சுருணை மெதுவாக அவிழ்ந்து நீண்டது. மெதுவாக தையல் இயந்திரம் ரீங்காரத்தை ஆரம்பித்தது. பிறகு வேகம் அதிகரித்தது. வேகம், வேகம், வேகம். வண்டு கூட்டத்தின் ரீங்காரம் அறை முழுவதும் பம்மியது. எந்திரம் தீவிரமாக இதயத்தை தைக்க ஆரம்பித்தது. பய பிராந்தியால் படுக்கை நின்றும் துள்ளி குதித்தான். மிஷினை நிறுத்த வேண்டும், எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும். இந்த சப்தத்தில் யார் உறங்க முடியும்? தனது பெண்களை கூவி அழைக்க நினைத்தான். எழுப்பினால் கனவு என்று தேற்றுவார்கள். அதற்காக அவன் கோவவில்லை. இருண்ட ஹால் வழியாக பார்த்தான். அறையில் இருவர் நிற்பது போல் தெரிந்தது. மூடப்பட்ட கல்லறையில் நிற்கும் தேவதூதர் போல அவர்கள் அவனை பார்த்தனர். அவர்கள் பேசவில்லை. அவனால் பேச முடியவில்லை.
பயபிராந்தியில் அவர்களையே நோக்கினான். பயம் அதிகரித்தது. தேவதூதரா அல்லது தன் பெண் குழந்தைகளா? ஆனால் அசம்பாவிதம் என்ற எண்ணம் அவன் மனதை விட்டு அகலவில்லை. கனவில் நடப்பவன் போல் அத்திசையில் இழுக்கப்பட்டான். கதவின் அப்புறம் தெரிந்தது. ஆனால் கதவை திறக்க முடியவில்லை. அங்கு யார் தைத்து கொண்டிருந்தாலும் காலத்திற்கு எதிராக, விதிக்கு எதிராக தைத்து கொண்டிருக்கிறார்கள். ஓரங்கள் சேரவில்லை. ஊசி நுழைந்தாலும் இரண்டையும் சேர்த்து பிணிக்கவில்லை. சாத்தியமில்லாத காரியம் நடைபெறுகிறது. நூலற்ற தையல். என்றும் இந்த ஒலியை கேட்டு சகிக்க வேண்டுமா? இத்தனை காலம் பெண்ணின் உழைப்பின் ஒலியை கேட்டிருந்தது போல. கேட்பது அல்லது காதை அடைத்துக் கொள்வது, இதை தவிர வேறொன்றும் செய்ய இயலாதா? கை முஷ்டிகளை மடக்கிக் கொண்டு கதவில் இடி இடி என்று தட்டினான். உள்ளிருந்து எழும் சப்தத்தை அமுக்கும் கதவின் படபடப்பு வீட்டை நிறைத்தது. கதவும் பூட்டும் அவனது முஷ்டி பலத்தால் ஓலமிட்டன. மிஷின் சப்தம் கேட்காதிருக்கும் வரை கதவை தட்டும் சப்தம் காதை நிறைத்தது. உள்ளத்தை நிறைத்து உன்மத்த நிலையில் அவனை கொண்டு சேர்த்தது. தேக பலத்தின் குதூகலம் அவனை கவ்வியது. அப்பெண் உருவங்கள் அவனை கூக்குரலிட்டு கையை பிடித்து தடுக்க முயன்றான். அவனை பிடித்து தொங்கினர், கீழே இழுத்து தள்ளினர். அவன் தோல்வியுற்றான். மகத்தான சப்தமும் நின்றது. அப்பெண்கள் சும்மாவிருந்தனர். அவன் செவிசாய்க்க ஆரம்பித்தான். தையல் வேலையை நிறுத்தினேன் என்றான். காலையில் தன் குமாரத்திகளுடன் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது, மின்னாவிற்கு தையல் மிஷினை கொடுத்துவிடப் போகிறேன். உங்கள் தாயாரின் ஆசையும் அப்படித்தான் என்றான். அவர்களும் ஒத்துக்கொண்டனர். உடனே அவனுடன் மெத்தைக்கு வந்து அந்த அறையின் கதவுகளை திறந்தனர். உள்ளிருந்த காற்று அப்படியே கும்மி போய்விட்டது என்றனர். ஜன்னல்களை திறக்கப்பட்டதும் அவ்வறை உயிர் பெற்றது. அங்கிருந்த ஜாமான்கள் காற்றில் புரண்டன. உழைத்த கிழமான இயந்திரத்தை கடைசி முறையாக பார்த்தான். குமாரத்திகள் மோட்டரில் அதை சிறிய தாயாரை மின்னா வீட்டிற்கு எடுத்துச் சென்றனர். முற்றும்.